எப்படி க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லி உங்ககிட்ட நான் இப்போ காட்டுறேன். எங்கே வெளியே கிளம்புனாலும் நாங்கள் காரை வந்துட்டு ரொம்ப அருமையாக என் வீட்டுக்கார் க்ளீன் பண்ணுவார். எவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணலான்னு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஈஸியாக நாங்கள் ஒரே பக்கெட்டில் காரை க்ளீன் பண்ணிட்டு கிளம்பிக்கிட்டே இருப்போங்க. வேற வண்டியெல்லாம் நினைப்பாங்க மழை வந்திருக்கு போல இவங்க ஏரியாவில் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ ஜாலியாக அந்த மனுஷன் ஒரு சோப் போட்டு கழுவுறது அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி கழுவிட்டு நாங்கள் பாட்டு ஜம்முன்னு போய்கிட்டே இருப்போம். இதாவது ஒரு நாள் தான் இந்த சோப் போட்டு வாஷ் பண்ணுறது அதெல்லாமே. இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போங்கு வேலை தான். கழுவிட்டு காரை கழுவிட்டேன்னு பெருமையாக வேற வந்து சொல்லுவார் என்கிட்ட. இப்போ பாருங்க, என்னப்பா முடிஞ்சா போலாமா? ஓ இன்னொரு பக்கெட்டா? வெரி குட் வெரி குட். ஓ பின்னாடி, வெரி குட்பா. தலைவர் முன்னாடி கழுவி முடிச்சிட்டாரு, இப்போ பின்னாடி வேற கழுவ போறாராமா காரை. ஸோ நீங்களும் இந்த மாதிரி சீக்கிரமா ஒரு இடத்துக்கு கிளம்பும் போது காரை க்ளீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி பண்ணுங்க. டே விஜய், இப்படிதானே உங்க அப்பா போங்கத்தனமா காரை க்ளீன் பண்ணிட்டு ஓடுறது இப்படிதானே? இல்ல, எங்க அப்பா வந்து நல்லாடா க்ளீன் பண்ணுவாரு. ஆமா, உங்க அப்பா ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணுவாரு. ஆமா. என்ன லாமா, நான்லாம் இப்படி க்ளீன் பண்ணுவேன் காரை. அப்பனா வண்டி க்ளீன் பண்ணுவாரு. இதுக்கிட்ட நம்ம வாங்கி கொடுக்க கூடாது, கொடுத்தா நம்மள இப்படிதான் பேசும் தண்டம். அப்பா மாதிரியே. அப்புறம் தண்டம் பாத்தீங்களா இப்படி வாங்கி. என் செல்ல குட்டி அவன் தான், அமைதியா இருப்பான். அமைதியா கோவமா படுவான். கோவப்படுவான், கரெக்ட் தான், கோவப்படுவான். பாத்தீங்கன்னா என் புருஷன் வெற்றி வீர நட போட்டு வரும் பாருங்க. இப்போ பாருங்க என் புருஷன் அப்படி கெத்தா வருவாருடா. கெத்தா வந்துட்டு போலாமாப்பா அப்படின்னு கேட்பாரு பாருங்க. இப்போ என்னங்க போலாங்களா? நல்லா இருக்கு காஸ்டியூம். காஸ்டியூம் பயங்கரமா இருக்கு தலைவா. காஸ்டியூம் நல்லா இருக்கு தலை, புள்ளிங்கோ மாதிரி இருக்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஷா சந்திரு vlogs. நீ என்னமா பண்ற திடீர்னு? வெல்கம் வண்டி ஓட்ட வேணாமா? இல்ல வெல்கம் மட்டும் கேட்டுச்சு. உங்க மாதிரி வெட்டியாவா இருக்க? இப்படிலாம் சொன்னா நாங்க கடுப்பாயிருவோமா? வா தோட்டுப்பா. அவரு ஃப்ரெண்ட்ஸ், நாங்க இப்போ எங்க போயிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா சொல்லுங்கடா. ப்ரோசோன் மால். எத்தனை ட்ரைனிங் கொடுத்த? தண்டம் ஒன்னும் தாண்டா, சொல்லுடா. தெரியலையா? ஏய் எங்க போறோம்னு சொன்னாம்மா? பிரியாணி சாப்பிடு. நீ பிரியாணி திங்கிறது இல்லையே. இரு சரி, ப்ரோசோன் மால் போய் என்ன பண்ண போற தங்க? நீ அமைதியா அங்க போய் தூங்க. யாரு? நீ அமைதியா தூங்க போற. நீ என்ன பண்ண போறமா? அப்போ எங்க சுத்தி பார்க்க போறியா? வெரி குட் வெரி குட். நீ என்னமா பண்ண போற? நான் சைட் அடிக்க போறேன். வெரி குட்ரா வெரி குட்ரா. உன்னோட ஆன்சர் தான் சூப்பர். நான் மட்டும் என்ன லூசா? நான் பிள்ளைகளை பாத்துக்க போறேன். எனக்கு சில பொறுப்பு உணர்ச்சிகள் எல்லாம் இருக்குல்லம்மா, கடமை உணர்ச்சி. நம்பிட்டியா? நம்பிட்டு. நான் நம்புறேனே இல்லையா, அவங்க நம்பிட்டாங்க. அதாவது ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க அவங்க நம்மள. அப்புறம் கோவில்ல போய் சாமி கும்பிட்டு வரலாமா? கோவில்ல சாமி கும்பிட்றதா? இன்னொரு நாள் போய் சாமி கும்பிடலாம் தங்கம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ரூட் மறந்துடும். ஆமா, அப்பாக்கு ரூட் மறந்துரும். ஸோ ஒரே ரூட்ல நம்ம போறோம். ரூட் ஞாபகம் இருக்காப்பா? ஒரே ரோடு தான். ஒரே ரோடு தானா? சரி சரி, ரொம்ப சந்தோஷம். என்ன ஆகும்? அதெல்லாம் தெரியாதும்மா. அங்க போனா என்ன ஆகும், இங்க போனா என்ன ஆகும்லாம் அம்மாக்கு தெரியாதுடா. ஒரு நாள் வரலாம். எங்கண்ணா என் வண்டி ஓட்ட இங்கதானே வந்து பழகெல்லாம் வந்து தானே ஓட்டி ஓட்டி பழகுனா வண்டி. கார் அப்படி ஓட்டி பழகிடுவா. கொஞ்சம் நாள் ஆட்டும், பழகிடுவேன். அப்புறம் அன்னைக்கு ஓட்டுனது மங்காத்தா பிஜிஎம் போட்டு அது சும்மா அந்த ஒரு நாளுக்காக. அந்த தலையை பார்த்தோன்னு என்ன வெறி வந்துருச்சு. சும்மா வண்டிக்குள்ள உட்காந்துட்டு எல்லா பக்கமும் ஆடுற மாதிரி. ஓ அந்த மாதிரி செட்டப்லாம் இல்லைங்க. ஒரிஜினலா நான் அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஓட்டினேன். ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் கார் ஓட்டினேன். பழகிடுவேன் கூடிய சீக்கிரம், நம்பிக்கை இருக்கு. ஆனா என்ன இப்போதைக்கு வேண்டாம்னு யோசிக்கிறேன். பழகிறேன். இந்த தலையை பார்த்தோம்னா ஒரு வெறி வந்துருச்சு அன்னைக்கு. ரோடே ஃப்ரீயா இருக்குல்லங்க. வரவங்க பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியல. அப்படி இல்லை பங்காளி, டிராஃபிக் இல்லாத ரோடா இருக்கு இல்லையா சரவணம்பட்டி இன்னைக்கு. ஸோ அதனால அப்படி சொன்னேன். செல்லக்குட்டி, நம்ம எங்க போறோம்? என்ன மாலு?
க்ரோசோன் மால் இல்ல தங்கம், அது ப்ரோசோன் மால். வேணும்ட்டே நடிக்கிறாமா. சொல்லு. ப்ரோசோன் மால். தலைவரே வாங்கிங்க. தல்றா நீ போடா பின்னாடி. என் பையனை விடுறா முன்னாடி. நீ வாடி சொல்ல பத்தியா மாட்டேன். என்னடா அமைதியாவே இருக்கு தங்கம்? என்னடா ரொம்ப அமைதியா இருக்கு? என்னாச்சு சரண்? என்ன விஷயம் சொல்லு. உங்க அப்பா திட்டினாரா? பாத்துக்கலாம் சொல்லு. அம்மாட்ட சொல்லு. என்னன்னு சொல்லு. சொல்லு. திட்டினாரா? திட்டினாரா? திட்டலையா? திட்டினாருதான் சொல்ல. குத்தாத குத்தி பண்ணல. திட்டினாரா சொல்லு. திட்டினாரு. திட்டின பையனை உங்க அப்பா கடுப்புல ஓட்டுறாரு வண்டி. வலிக்கல இல்லம்மா, சும்மா லைட்டா தான் தொட்டு பார்த்தேன். வலிக்கல இல்ல? ஒண்ணுமே பண்ணலாம். நீ எல்லாமா கணவன். என்ன பாட்டுது? வல்லஹபி 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 தான் வல்லஹபி ஹலுவானி பலமவிதாதே. பாடுமா. தெரியாது அதுக்கப்புறம். விஜய் பண்ணலாமா ஏதாவது ஒரு பாட்டு? என்ன பாட்டு பண்ணலாம் சொல்ற சரு? மோனிகா. அப்புறம் ஜும் சக்கும் சக்கும் சக். அது மட்டும் சொல்லலாம். மியூசிக் மட்டும் பண்ணல. வா வா. ஜும் சக்கும் சக்கும் சக். சக்கு சக்கும் சக்கும் ஜும் 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 சக்கும் சக்கும் சக். சக்கு சக்கும் சக்கும் ஜும் ஜும். என்னங்க பிள்ளையாருக்கு இது வைக்க மறந்துட்ட, பூ வைக்க. பரவாயில்ல, கோச்சுக்க மாட்டாருன்னா ஓகே ஓகே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிராஃபிக் இல்லைன்னு இந்த வாயால சொன்னேன். இப்போ பார்த்தா டிராஃபிக்கா இருக்கு. இவனுக்கு சண்டை வேற. நான் தான் உட்காருவேன். பெண்ணுடா உனக்கு. அங்கேயே உட்காந்துட்டு வாடா பேசாம. யூ ஃபர்ஸ்ட். ஐயோ அம்மா எப்படியே சொல்ற. நாளைக்கு வரண்டா மேம் கிட்ட வரண்டா. ஓ உங்க ஸ்கூல் திண்டுக்கல்ல இருக்கா? எங்க ஸ்கூல் வந்து ராஜஸ்தான்ல இருக்கா? சரி சரி. நாளைக்கு மேம் கிட்ட வந்து நானே கேட்டுக்கிறேன். மேம் ஸ்கூல் ராஜஸ்தான்ல இருக்கா திண்டுக்கல்ல இருக்கான்னு. சரியா? என்ன செய்யலாம்? வாட் டு டு? பிரியாணி டு டு. என்னப்பா நீ அமைதியா வர? கோவமா எம்மல? நீ வேணா வண்டி ஓட்டுமா? பத்தியா கூப்பிடுறது பத்தியா உங்க அப்பா? எதுக்கு எம்மல கூப்பிடுற? கோவமே பண்ணல இல்ல பட்டுதான் பாரு. வந்துட்டோம் ப்ரோசோன் மால். அப்படியே ஐநாக்ஸ் போயிட்டு வந்துடலாமா? தியேட்டருக்கும். டியூட் படத்துக்கு போலாமா? டியூடும் கிடையாது. விஜய் எந்திரி. நண்டுக்குட்டி தூங்கிருச்சுங்க. நண்டுக்குட்டி எந்திரா. வந்தாச்சு. சரி ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டைம் வரும்போது இங்க இந்த ஃபங்க்ஷன் ஏதோ இருந்துச்சு, நல்லா இருந்துச்சுல? கிறிஸ்மஸ் டைம் வந்தோம்னு நினைக்கிறேன். அப்படியே கார் பார்க் பண்ணிட்டு அப்படியே நாங்க உள்ள போய் கண்டினியூ பண்றோம். கார் பார்க்கிங் இன்னைக்கு ரஷ் இல்லைங்க, கொஞ்சம் கூட்டம் கம்மியா தான் இருக்கு. அந்த சைடு ஏதோ பார்க் மாதிரி எல்லாம் செட் பண்ணிருக்காங்கப்பா. 1 year ஆகுதுப்பா நம்ம வந்தீங்க. லாஸ்டா கிறிஸ்மஸ்க்கு வந்ததோட சரி. கரெக்ட் 10 months ஆச்சு. என்னடா உன் தம்பி தூங்கிட்டானா? விஜய் எந்திரி தங்கமே. எந்திரிச்சுடா. எந்திரி தங்கம். ஓ இங்க கார் ஃபுல்லா இருக்கா? நான் வெளியே கார் பார்க்கிங் வச்சுட்டு கூட்டமே இல்லை அப்படின்னாங்க. இங்க நல்லா ரஷ்ஷா தான் இருக்கு உள்ள. ஃபர்ஸ்ட் எந்த பிளாக்னு பார்க்கணுமா?
வா எஸ்கலேட்டர் எஸ்கலேட்டர்னு கொள்ளுவானுங்களே. ஹாய். தள்ளி விட்டுறாதம்மா. செம்மையாக இருக்குங்க பாரு. செம்மையாக இருக்குல்ல. ஆண்டாராவம். எந்த ஷாப்புக்கு போலான்னு சொல்லி பர்ச்சேஸ் பண்றேன் போய். போலாமா? இந்த பாரு மேலே பாரு. மக்களே ப்ரோசன் மால் எப்படி இருக்கு? அழகா இருக்கா? ஆ ஆமாம், கிறிஸ்மஸ்க்கு வந்தப்போ ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்னு அடி போட்டோம். சரி அவங்க நினைப்பாங்க முதல்ல எதுவும் வாங்க வரல. அது இல்லைங்க, சும்மா விண்டோ ஷாப்பிங் தாங்க. அப்படியே சுற்றி பார்த்துட்டு கிளம்பிடுவோம். ஏய் ஸ்டெப்ஸ்லேயே போகலாம் வாங்க. சரி போ 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 வாடா. சரி போமா. விழுந்துட்டியா? மாட்டு வரணும். அப்புறம் தண்டமாக உட்காரக்கு தானே வந்தீங்க? நான் உட்காந்துக்கிறேம்மா. பரவாயில்ல பரவாயில்ல. என்னம்மா? நோ ஐஸ்கிரீம், சளி பிடிக்கும். சப்னா வாயா? என்னடா சப்னா சப்னாவும் என்னடா? அங்க போலாண்டா ஹேம்லிஸ் டாய்ஸ். டாய்ஸ் கடையில் போகிறோம், எதுவும் கேட்கக்கூடாது, பார்த்துட்டு ஜாலியாக வந்துடுறோம். ஓகேவா? ஓகேவாப்பா? கண்டிஷன் ஓகே? இல்லைம்மா, பார்க்க அழகாக இருந்துச்சு. ரோபோட்டிக் மசாஜ் பண்ணுறியா? மேலே பார்க்கும்போது குட்டி குட்டியாக இருக்குது, கொஞ்சம் சைடில் பார்க்கும்போது பெருசாக இருக்குது. கிளாஸோட வா இங்கே பாரு. நினைச்சேன் 150 per head. இது அதுக்கு இங்கேருந்தே பார்த்துக்கலாம்.
150 உள்ள போய் விளையாடணும்னா 150. டைனோசர் வேர்ல்டா? டைனோசர் வேர்ல்ட். இது வந்துட்டு சீக்கிரமே முடிஞ்சுச்சு, ஆனால் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க மக்கள் விருப்பத்திற்காக. திஸ் ஜுராசிக் ஏஜ். சரி அங்கே அப்புறம் டைனோசர் தெரியுதா? அங்க குட்டியா இருக்கு. இந்த கேம் பேர் என்னம்மா? இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சரி, மிக்ஸ்டு ரியாலிட்டி மல்டிப்ளேயர் கேம். எஸ்கேப் கேம்னு நினைக்கிறேன். எஸ்கேப் உடனே போறீங்கடா நீங்க. கீழே போகலாம் வா. எஸ்கலேட்டர் நல்லா இருக்கு. ஆ விஜய் வா. 6000 பார்த்துக்கோ. ஆனா ஆளை பார்த்து போ சும்மா போடா. பயப்படுறான். சரி வாய் மட்டும் அடிக்க தெரியுது. மக்களே இங்கே பாருங்க, ஒரு பயந்தாங்கோல் எப்படி வரான்னு. பயந்து நடுங்குறான். தள்ளி விடாதாங்கிறான் பையன். நம்பிக்கையே இல்லை பாரு, தனியாக தான் வருது பாரு. என்னடா இப்படி பயப்படுற? அப்படியே கீழே தள்ளி விட்டுறா போல. பயந்தாங்குடி. இதுமா கிட்ஸ் ப்ளே ஏரியா. கிங்டம் ஆஃப் பீஸ்ட். ஆ ஜுராசிக் பார்க் மியூசிக். அம்மா புல்லட் இல்லாதம்மா அது. ஜாவா எஸ்ஜி எல்லாம் அட்வென்ச்சர் வண்டி. ஆ எஸ்ஜி. ஆ ஷாருக் அந்த பைக்காமா. ஒரு இது நல்லா இருக்கும்டா, சீட்லாம் பாரு கம்ஃபர்ட்டாக இருக்கும். எல்லா வண்டிக்கு ரேடியேட்டரு. இது எனக்கு ஈஸியாக இருக்கும். ஒரே சீட்டை ஒருத்தர் உட்கார. உட்கார்றதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக தான் இருக்குமா, ஓட்டணும். ஓட்டுனா வெயிட் கம்மியாக தான் நல்லா இருக்கும். இதே என்ன வேணும், என்ன வண்டி? அது சைட் ஓட்டி பிறகு சைட் அதெல்லாம் ஓட்டுவான், வீலிங்கே பண்ணுவான்டா. ஆ கனடா வந்திருக்கோம். எக்ஸிட்லேயே தான் இருக்கானுங்க பசங்கப்பா. சூப்பராக இருக்கலாம். நல்லா இருக்கலாம். ஒரிஜினல் மாதிரி நல்லா இருக்கு. மாற்று வாழை வச்சு அடிச்சிட போகுது. அந்த பல்லெல்லாம் பாடுறான். எத்தனை பல்லு இருக்குன்னு என்னம்மா?
விடுஞ்சிரும். நான் சொல்லட்டா? அப்புறம் அடுத்து எங்கே போகலாம்? அடுத்து எங்கே போகலாம்? முடிஞ்ச 2 ஃப்ளோர் தானே இங்கே. சரி, என்ன வாங்கினேன்னு சொல்லவே இல்லை. நான் கொரியர் போட்டோமா, நம்ம கையில் தூக்கிட்டு போக முடியாது. இந்த வடிவேல டவுசருக்குள்ளே கை விட்டு காட்டுவா அப்படில. காசு இல்லைப்பா. ட்ரௌசர் கூட இல்லைங்க, ப்ராக்கெட் கூட இல்லைங்க. அந்த மாதிரி இருக்கு. நம்ம பார்க்குறோம். வந்தாமா சுற்றி பார்த்தோமா போனோமா, ஃபோட்டோ எடுத்தோமா,